Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு குழம்பு. இது இந்த மாதிரி குவாரண்டைன் டேஸ்ல காய்கறி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதுக்கு வீட்டில் இருக்க அத்தியாவசியமான பொருள் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் முளை கட்டியும் பண்ணலாம், இல்லை அப்படியே இமீடியட்டாக பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இப்போது நான் ஆல்ரெடி 1 கப் பச்சை பயிரை ஒரு 15 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 15 நிமிஷம் ஊற வைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னென்னா குக் பண்ணுற டைம் அதிகமாகும், அவ்வளோதான். இப்போ அதோட நறுக்குனா ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன், அதோட 3 பல் பூண்டு, இப்போ கடைசியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 3லேருந்து 4 விசில் விட போகிறேன். நீங்கள் அதே அந்த 15 நிமிஷம் ஊற வைக்கல அப்படின்னா 5 to 6 விசில் கூட விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நான் வெயிட் போட்டேன். இப்போது கரெக்டாக 3லேருந்து 4 விசில் வச்சு எடுக்கிறேன். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது விசில் வந்துருச்சு, குக்கர் ஆறியாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் கரண்டி அல்லது மத்து எது இருக்கோ அதை வச்சு இதை நல்லா மசிச்சு விடுங்க. நான் இதில் சேர்த்துருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசனைக்காக பெருங்காயத்தூள், இது ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, வரமிளகா இங்கே நான் 2 சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இப்போது இதெல்லாம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். வெங்காயம்லாம் ஓரளவு குக்காகி வரட்டும். இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1/2 an hour, அதுக்கு மேலே எதுவும் ஆகாது. அதுவும் குக் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணி நான் மொத்தமாக சொல்கிற டைம் 1/2 an hour. இப்போது இதோட நாம் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி சாதம் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓரளவு திக்காகவே இருக்கட்டும். சாதம் இந்த மாதிரி போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, நம்ம குக் பண்ணோம் பார்த்தீங்களா குக்கர், அதில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதே சப்பாத்தினா திக்காகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இது ஏன் கொதிக்கணும்னா அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த தாளிச்ச மிளகாய் இந்த ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்கும். அதுக்காக நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுறோம். கடைசியாக உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இல்லை வேணான்னா நீங்கள் இந்த சேர்க்குற ஸ்டெப்பை விட்டுறலாம். இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்ப சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசை இதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.